எனக்கு பல நேரங்கள்ல புரியறது இல்ல. இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொல்லுச்சு, என்கிட்ட ஒரு புக்கு பரிசு கொடுத்துச்சு, உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. சொல்லும் போதே அந்த அம்மா கண்ணிலெல்லாம் கண்ணீர். ரொம்ப நன்றி மேடம். 10 வருஷமா கேட்கிறேன் சார் இந்த வார்த்தைய. ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னு என் பேரை நானே சத்தமா கூப்பிட்டு நான் இந்த வார்த்தையை கேட்டேன் கண்ணாடியில. தூங்க வைக்கவா பேசுற? தூங்குறேங்கிறாங்க அவங்க. உலகத்துல எல்லா பெண்களும் கேட்டு பாருங்களேன், என் பேச்ச கேட்கறவங்க. உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. உங்க பேச்ச என்னதான் ரகசியம் அது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு சான்யோன்னு ஒரு பொண்ணு துபாயில இருக்கிறா. அவ தான் எழுதியிருந்தா, இங்கிலீஷ்ல எழுதியிருந்தா. அவ சொன்னா, நீ ஆன்மாவுடன் பேசுகிறாய், உன் உயிரில் இருந்து பேசுகிறாய், அதில் பொய்யை கண்டுபிடிக்க முடியவில்லை. உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது ஒரு தூக்க மாத்திரை? நீயுமா? சொல்றா, காலையிலிருந்து இந்த உலகம் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவள், நீ வெறும் உழைத்து போட மட்டுமே லாயக்கானவள், நீ எதற்குமே சரியா வரமாட்ட, நீ தோற்று போகவே பிறந்தவள், நீ என்னை நிராகரித்து என்னை கசக்கி பிழிகின்ற பொழுது என் ஆற்றலெல்லாம் வீணாக போகிறதே என்ற மன உளைச்சலில் தூக்கம் வராமல் நான் தவித்து படிக்கின்ற பொழுது இந்த தொலைபேசியில் நீ தோன்றுகிறாய். நீ சொல்கிறாய், இந்த உலகத்திலேயே பேரழகானவள் நீதான், உன்னுடைய ஆற்றல் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்க போகிறது, நீ தோற்க கூடாது, நஷ்டம் வரலாம், வாழ்க்கை எதிர்கொள், நாளை விடியல் உனக்காகத்தான் என்று நீ சொல்லுகின்ற பொழுது என் மனம் அமைதியாகிறது. நான் அடுத்த விடியலுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆழ் மன உறக்கத்தில் போகிறேன். ஒரு பாயிண்ட் இருக்கு, வாசிப்பு நம்மை ஆழ் மனதிலே சில எழுச்சியை வரவழைக்கும், சில அமைதியை வரவழைக்கும்.